அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில்னு பயமுறுத்தினாலும் கோடை மழை புண்ணியத்துல ஒரு வழியா வெயில் காலத்தை கடந்து வந்துட்டோம். ஸ்கூலும் திறந்தாச்சு. 90s கிட் காலத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறோம்னா நாள் செம்ம கடுப்பா இருக்கும். அந்த கடுப்பை கொஞ்சமாச்சும் ஆறுதல் படுத்துறது புதுசா போட்டுட்டு போற ஸ்கூல் யூனிஃபார்ம், இல்லனா புது பேகு, இல்லனா புது லஞ்ச் கூடன்னு ஏதாவது புதுசா வாங்கிக்கிற விஷயம்தான். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வர பசங்களை எப்படியெல்லாம் வரவேற்கிறாங்க பாருங்க. பள்ளிக்கு புதிதாக வருகை புரிந்திருக்கக்கூடிய 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்போம். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை நடுநிலைப் பள்ளியில லீவு முடிஞ்சு நாள் வந்த மாணவர்களை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ரோஜா மலர்களை தூவி வரவேற்றாங்க. அதோடு இல்லாம அமைதியின் சின்னமான வெள்ளை புறாக்களை பறக்க விட்டும் மாணவர்களை உற்சாகப்படுத்தி இருக்காங்க. யூனிஃபார்ம்ல வந்த மாணவர்களுக்கு கலரா குடைங்களையும் பரிசா கொடுத்திருக்காங்க. இதனால நாளே மாணவர்கள் ஜாலியா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில புதுசா சேர்ந்த மாணவிகளுக்கு பூ மற்றும் இனிப்புகள் கொடுத்து ஆசிரியர்கள், மாணவிகள் வரவேற்பு அளித்தனர். இதுல பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயலதா மாணவிகளோட தலையில தன்னோட கையால பூ வச்சு அனுப்பி வச்சது பலரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. மயிலாடுதுறையில் இருக்க அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள்ல புதுசா சேர்ந்த மாணவ மாணவியர்களை யானை, குதிரைன்னு மங்கள வாத்தியங்களோட வரவேற்றிருக்கிறாங்க. ஸ்ரீகுரு ஞானசம்பந்தர் தொடக்கப்பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களை ஊர்வலமா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம துவக்கப்பள்ளியில இருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்களை மடியில அமர வச்சு நெல்மணிகள்ல எழுத வச்சு படிப்பை தொடங்கி வச்சிருக்காங்க. திண்டுக்கல் அடுத்துள்ள செட்டிநாயக்கன்பட்டி மேல்நிலைப் பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சாக்லேட் கொடுத்து வரவேற்றிருக்கிறாங்க. நாள் மாணவர்களை வரவேற்க பஸ் ஸ்டாப்புக்கே போன ஆசிரியர்கள் மாணவர்களை பத்திரமா கூட்டிட்டு போற டிரைவர், கண்டக்டருக்கு சால்வை அணிவிச்சு மரியாதை செலுத்தி பரிசு கொடுத்து அசத்திட்டாங்க. அப்புறம் தங்களோட சொந்த செலவுல பேனா, பென்சில், சாக்லேட், ரோஜா பூன்னு மாணவர்களுக்கு கொடுத்து கலக்கிட்டாங்க. அதே திண்டுக்கல்ல மேற்கு ரத வீதி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில நாள் வந்த குழந்தைகளுக்கு மேயர் இளமதி நேர்லயே வந்து மாலை போட்டு இனிப்பு வழங்கி குதூகலப்படுத்திட்டாங்க. அதோட நிக்காம வாரம் ஒரு கூட்டு உடற்பயிற்சியும், மாணவர்களோட மனநிலையை மேம்படுத்த வாரத்துக்கு ஒரு நாள் நன்னறி வகுப்பு நடத்தவும் உத்தரவிட்டிருக்காங்க. புத்தகம் படிக்கிறத ஊக்குவிக்கிற மாதிரி வாரம் ஒரு முறை நூலக வகுப்பு நடத்தவும் ஆசிரியர்களுக்கு மேயர் இளமதி உத்தரவிட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல மிக்கி மவுஸ் வேஷம்லாம் போட்டு மாணவர்களை வரவேற்று ஆசிரியர்கள் குழந்தையாவே மாறி இருக்காங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மிக்கி மவுஸ், டெடி பியர் பொம்மைகளை வேஷமா போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்த மாணவர்களை சந்தோஷமா வரவேற்றிருக்கிறாங்க. அதே போல புதுசா பள்ளியில சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் பொருட்டு இதய வடிவிலான பேனர்ல வாருங்கள் என அச்சிட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. புதுசா அப்படி வந்த ஜூனியர்களை சீனியர் மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா கை குலுக்கி வரவேற்றது பலரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இப்படியா இந்த வருஷத்துக்கான ஸ்கூல் டேஸ் தொடங்கியாச்சு.